Hi dear friends, welcome to Taste the Different channel. நம்ம போன வீடியோவில் வந்து பார்ட் 1 வீடியோ இதோடது பார்த்துருப்போம். அதாவது டாப்ஸோட பாடி சைஸ் ஆல்ட்ரேஷன் பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் பார்ட் 2 வீடியோ பார்க்க போகிறோம். பார்ட் 2 வந்து பேண்ட்டோட ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் எப்படி பண்ணலாங்கிறத காமிச்சிருக்கேன். இது வந்து ஒரு பேலசோ பேண்ட்டுங்க. கிட்டத்தட்ட வந்து பேக்கி பேண்ட் மாதிரி கொஞ்சம் இன்னுமே வைடாக இருக்கிற பேண்ட்டு. ஸோ அது எப்படி அதோட ஹைட் வந்து எனக்கு வந்து பெருசாக இருந்துச்சு, அதாவது பாத்துக்கு மேலேயே வந்துருந்து. ஸோ அதனால் அந்த அளவுக்கு நம்ம எப்படி கட் பண்ணி எடுக்கலான்ட்டு. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இதுதான் அந்த பேலசோ பேண்ட்டு. ஸோ இப்போ இது வந்து இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோன்னா எக்ஸ்ட்ரா ஹைட்டு மட்டும் நம்ம அப்படியே கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து மடித்து தைக்கலாம். இல்லை டைரெக்டாக நீங்கள் எக்ஸ்ட்ரா ஹைட் எவ்வளோ இருக்கோ அது அளவுக்கு நீங்கள் வைடாக கூட மடித்து தைக்கலாம். பட் ஆனால் அவங்க கொடுத்துருக்க பேண்ட்டு பார்த்திங்கன்னா கரெக்டாக 3/4 இன்ச்சு அளவு அவங்க வந்து மடித்து தைச்சிருக்காங்க. ஸோ நாமளும் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம மடித்து தைச்சோன்னா நல்லா அழகாக அதே மாடலில் வந்துடும். ஸோ இப்போ இதோட ஹைட்டு எவ்வளோ வித்தியாசம் இருக்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ஒரு ஜீன்ஸ் பேண்ட் எடுத்துருக்கேன். இந்த ஜீன்ஸ் பேண்ட்டோட வந்து பார்த்திங்கன்னா நேரோவாக தான் இருக்கும். பட் ஆனால் ஹிப்பு வந்து சேம் சைஸில் தான் இருக்கும். ஸோ அதனால் ஹிப்பில் வந்து வச்சுட்டு அந்த பேண்ட்டை வந்து சென்டராக வச்சுக்கோங்க. சென்டராக வைக்கும்போது நமக்கு வந்து கரெக்டான அளவு வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஹைட் எவ்வளோ இருக்குங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் ஒரு டேப் வச்சு மெஷர் பண்ணுறேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 இன்ச்சு கிட்ட இருந்தது, அதாவது ஒரு 4.25 போல் இருந்தது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா மடித்து தைக்கிறதுக்கு கொஞ்சம் எப்படியும் வந்து நம்ம துணி விடணும். அது போக தான் எக்ஸ்ட்ரா ஹைட்டை நம்ம வந்து கட் பண்ணி எடுக்கணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு மார்க்கர் பென் எடுத்துக்கிறேன். மார்க்கர் பென் எடுத்துகிட்டு ஒரு ஸ்கேலும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸ்கேலும் வச்சு ஸ்கேல் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த இன்ச் டைப் வச்சே வந்து பார்த்திங்கன்னா நான் 3 இன்ச்சு மட்டும் நான் கட் பண்ணி எடுக்க போகிறேன். அதனால 3 இன்ச்சு எந்த அளவுக்கு வருதோ நான் வந்து அந்த அளவுக்கு மார்க் பண்ணி வச்சுக்கிறேன். முதல்ல பேண்ட் ஃபுல்லாகவே நம்ம மார்க் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஒன் சைடு மட்டும் மார்க் பண்ணுங்கள். நம்ம ஒன் சைடாகவே நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே இருக்க 1.5 இன்ச்சு வந்து நாம் வந்து மடித்து தைக்கிறதுக்காக விட்டுடணும். டோட்டலி எனக்கு வந்து 4.5 இன்ச்சு தாங்க இருந்துச்சு. கிட்டத்தட்ட நான் அது வந்து பார்த்திங்கன்னா 5 இன்ச்சுன்னு நான் முன்னாடி சொல்லிட்டேன், சாரி. எனக்கு வந்து 4.5 இன்ச்சு தான் இருந்துச்சு. ஸோ 3 இன்ச்சு வந்து நம்ம வந்து கட் பண்ணுறதுக்கு, 1.5 இன்ச்சு வந்து நம்ம மடித்து தைக்கிறதுக்கு. ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து பிளான் பண்ணி பண்ணணும். ஸோ இப்போ வந்து நாம் எல்லாத்தையும் வந்து மார்க் பண்ணி எடுத்தாச்சுங்க இல்லையா. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு பின் வந்து நம்ம வந்து பின் எதுக்காக எடுக்கணும்னா நம்ம ஒன் சைடு தான் கட் பண்ணி எடுக்க போகிறோம். அது பின்னாடி சைடு வந்து நம்ம வந்து வேரி ஆகிடக்கூடாது கட் பண்ணும் போது. ஸோ அதனால் நம்ம வந்து ஒரு பின் வச்சு ரெண்டு துணியும் சேர்த்து வந்து நம்ம வந்து இது மாதிரி பின் போட்டுக்கணும் ஓரத்தில். ஸோ அது மாதிரி போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கட் பண்ணும்போது அந்த சைடு வந்து ஒன்று மேலேயும் ஒன்று பின்னாடியும் வந்து போகாது. அப்படியே அது ரெண்டுமே சேர்த்து பிடிச்சிருக்குங்கிறதுனால நம்ம ஈஸியாக எக்ஸ்ட்ரா பீஸாக கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ வந்து நான் மார்க் பண்ணி வச்சுருக்க பாயிண்ட்டை வந்து எல்லாத்தையும் நம்ம ஸ்கேல் வச்சு ஜாயின் பண்ண போகிறோம். இது வந்து கம்ப்ளீட்லி பிகினர்ஸ்க்காக தான் நான் வந்து சொல்கிறேன். நீங்கள் வந்து தோராயமாக மார்க்கர் அதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ரெண்டு பாயிண்ட் கையிலே கூட ஜாயின் பண்ணலாம். பட் வந்து பேண்ட்டுங்கிறதுனால நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக தான் நம்ம வந்து கட் பண்ணணும் இந்த பேலசோ பேண்ட்டு. ஏன்னா அதோட மாடல் அப்படி தான் இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து ஸ்கேல் வச்சே வந்து ஒரு லைன் மாதிரி அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம கட் பண்ண வேண்டிய லைனை வந்து நம்ம வந்து மார்க் பண்ணியாச்சுங்க. அதாவது 3 இன்ச்சு வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். மேலே இருக்க 1.5 இன்ச் வந்து மடித்து தைச்சிட்டோன்னா கரெக்டாக நம்மளோட இந்த ஜீன்ஸ் பேண்ட்டு ஹைட் அளவுக்கு நம்மளுக்கு வந்து கிடச்சிரும். அந்த ஜீன்ஸ் பேண்ட் தான் என்னோடய அளவு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் என்னோடய ஜீன்ஸ் பேண்ட் எடுத்து மேலே வச்சு ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ நீங்களும் அதே மாதிரி அதை வச்சு மெஷர் பண்ணி பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா எவ்வளோ கட் பண்ணுங்கிறது தெரிஞ்சிடும் இது மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லைங்க, 2 கத்திரிக்கோல் வச்சு அப்படியே கட் பண்ணி எடுத்துட வேண்டியதான். இதில் இருக்க பின்ஸ் வந்து எடுத்துகிட்டு அடுத்த இன்னொரு சைட் பேண்ட் இருக்குல்ல, இன்னொரு சைடும் வந்து நம்ம வந்து இதே மாதிரி
கட் பண்ணி எடுத்துட்டோன்னா இது மாதிரி 2 பீஸ் கிடச்சிரும். ஸோ எக்ஸ்ட்ரா பீஸ் நம்ம இது மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. இது எதுக்காவது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் அதனால் இது மாதிரி எக்ஸ்ட்ரா வரதெல்லாம் வந்து நான் கொஞ்சம் சேவ் பண்ணி வச்சுக்குவேன், எதுக்காவது யூஸ் ஆகும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த வந்து மடித்து தைக்கிறதுக்காக வச்சுருக்கோம். 1.5 இன்ச்சு எதுக்காக விட்டுருக்கோன்னா அவங்களும் 3/4 இன்ச்சு போல் தான் மடித்து தைச்சிருக்காங்க. ஸோ அதனால நாமளும் முக்கான்னு சொல்லிவிட்டு 2 டைம் மடித்து தைச்சிட்டோம்னாலே நம்மளோட பேண்ட்டு ஹைட் வந்து அட்ஜஸ்ட் ஆகிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பேண்ட் சைடு வந்து நான் உங்களுக்கு ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு சைடு இருக்கும் இல்லையா, அந்த பேண்ட் ஒரு பேண்ட்டு சைடோட அந்த ஒரு சைடில் வந்து ஜாயிண்ட்டு இருக்கும் இல்லையா, அந்த ஜாயிண்டில் நான் 1.5 இன்ச்சு வரைக்கும் பிரித்து விட்டுக்கிறேன் முதல்ல சீம் ரீப்பர் யூஸ் பண்ணி. ஸோ இதை வந்து எதுக்காக நம்ம எப்படி பிரித்து விட்றோன்னா அப்போ தான் வந்து நம்ம வந்து மடித்து தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாயிண்ட் தையல், ஒரு ஓவர்லாக் தையல்னு சொல்லிட்டு 2 தையல் கொடுத்துருக்காங்க. ஸோ நாமளும் வந்து அதை பிரித்து விட்டுட்டு மறுபடியும் தச்சு முடித்த பிறகு நம்ம இதே இடத்துல மறுபடியும் ஒரு ஜாயிண்ட்டும் ஒரு ஓவர்லாக் தையலும் போட்டு முடிக்கணும். ஸோ அதனால் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஒரு 1.5 இன்ச்சு கலவு இது மாதிரி பிரித்து விட்டுட்ருக்கோம். ஸோ இது மாதிரி துணி 2ஆக வந்துச்சு பார்த்திங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நல்ல பக்கத்துலேயே இருந்து நம்ம வந்து ரிவர்ஸ் சைடில் எடுத்து நம்ம வந்து பிரித்து விட்டாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம ரிவர்ஸ் சைடில் இது மாதிரி மடித்து இது மாதிரி 2ஆக மடித்து நம்ம வந்து தைக்கணும். உங்களுக்கு ஃபர்மாக உங்களுக்கு தைக்க தெரியும், எக்ஸ்பீரியன்ஸ்டு கையாக இருந்துச்சிங்கன்னா இதை வந்து 2ஆக மடிச்சுட்டு நீங்கள் அப்படியே டேரெக்டாக தைக்க ஆரம்பிச்சிடலாம். இல்லைனா வந்து உங்களுக்கு ஃபர்மாக ஸ்டிச் வேணும், இன்னும் பர்ஃபெக்டாக ஸ்டிச் வேணும்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு மடி மடிச்சுட்டு நல்லா ஃபுல்லாக தைச்சி முடிச்சுட்டு அடுத்தது திரும்ப வந்து இன்னொரு மடி மடிச்சுட்டு திரும்ப இன்னொரு தையல் போட்டுக்கலாம். ஸோ அது மாதிரி போடுறதா இருந்தால் உங்களுக்கு வந்து தையல் வந்து பிரியவே பிரியாது. ப்ளஸ் ஃபர்மாகவும் உங்களுக்கு மடிப்பு வந்து ரொம்பவும் வந்து முன்ன பின்ன டிஃப்ரென்ஸ் தெரியாமல் பேண்ட்டோட எண்டு வந்து நீட் லுக்காக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு நான் மடித்து வச்சுட்டு தச்சு காமிக்க போகிறேன். ஸோ இப்போ இந்த வீடியோ மட்டும் நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா வந்து இது வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ரா பீஸ் கட் பண்ணல. ஸோ வந்து அதனால எக்ஸ்ட்ரா கிளாத்லாம் வராது மடித்து தைக்கும் போது. ஸோ கண்டினியூஸாக வரும், பாருங்கள். இதுக்கு எல்லாமே லைனிங் இல்லை. லைனிங் இருந்துச்சுன்னா நீங்கள் எப்படி இதுக்கு பண்ணுறீங்களோ அதே மாதிரி லைனிங்க்கும் பண்ணணும். ஸோ இன்னொரு செட்டு வந்து இன்னொரு மாதிரி இதே மாதிரி இன்னொரு டைம் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும், லைனிங் தனியாக. ஸோ லைனிங் இருந்தால் மட்டும், இல்லை லைனிங்கோடு சேர்த்து கட் பண்ணி கூட நீங்கள் இதை மடித்து தைச்சிக்கலாம் லைனிங் இருந்துச்சுன்னா. இதுக்கு லைனிங் இல்லை. ஸோ இப்போ வந்து இது இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு நம்ம தைக்க வேண்டியதான். கரெக்டாக அந்த 3/4 இன்ச்சு உங்களுக்கு தெரிஞ்சால் பண்ணிக்கோங்க, இல்லை மடக்கி போட்டு பின்ஸ் எல்லாம் போட்டுட்டு இதோட நீங்கள் தைக்கலாம் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா. ஸோ தையல் உந்திட்டு எடுத்து பாருங்கள். ஸோ அதே மாதிரி ஸோ
ஜாயிண்ட்டும் வந்து கரெக்டாக வந்து முடியும். ஏன்னா வந்து நம்ம நடுவில் எதுவுமே எக்ஸ்ட்ரா கிளாத் கட் பண்ணல, கடைசியாக தான் கட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஜாயிண்ட்டும் கரெக்டாக முடியும், அது மட்டும் செக் பண்ணிக்கோங்க. தச்சிட்டு நம்ம அந்த ஜாயின் பிரிச்சுட்டு இருந்தோம்ல, அங்கே வந்து நம்ம ஓவர்லாக் மட்டும் போடணும், அவ்வளோதான். இதுக்கு வந்து அவங்க ஓவர்லாக் கொடுக்கல இந்த சுத்துக்கு, பட் வேணால் போட்டுக்கலாம் இதுக்கும். ஸோ தட் எக்ஸ்ட்ரா துவைக்க அவங்களுக்கு நூல் தெரியாது அந்த ஜாயின் அந்த சீன் இதில். இப்போ பாருங்கள், நம்ம அழகாக வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஒரு மடிப்பு வந்து தைச்சிருக்கேன் இது வரைக்கும். ஸோ இன்னும் ஒரு மடிப்பு அதே மாதிரி நம்ம மடித்து தைச்சிட்டோன்னா முடிஞ்சிடும். இது மடித்து தைச்ச பிறகு இது ரெண்டையும் நம்ம ஜாயின் பண்ணி இங்கே ஓவர்லாக் போடணும். ஸோ அதை சொல்கிறேன். இப்போ இது வந்து திரும்பவும் ஒரு மடித்து நம்ம தைக்க போகிறோம். மடித்து தைச்சிட்டோன்னா நீட்டாக வந்து வந்துடும். இதுக்கும் வந்து லாக் ஸ்டிச் போட்டுக்கோங்க, எண்டுக்கும் லாக் ஸ்டிச் போட்டுக்கணும். நீங்கள் அதை பிரித்து விட்டுருக்கோம் இல்லையா, ஸோ அந்த எண்டு வரைக்கும் தான் வரணும். அப்போ தான் நம்ம இங்கே தைக்க முடியும். ஸோ இதுவும் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக மடித்து தைங்க, இல்லைன்னா வந்து ஒன்றுக்கு ஒன்று மேலே வந்துடும். இது நம்ம மடித்து இன்னொரு மடிப்பு மடிக்கிறதுனால இங்கே இந்த சுத்துக்கு வந்து சிக்ஸாக்கோ இல்லை ஓவர்லாக்கோ தேவைப்படாது. இந்த துணி வந்து உள்ளே போயிடுறதுனால வந்து தேவைப்படாது. இந்த எக்ஸ்ட்ரா நூல்லாம் கட் பண்ணிட்டுருக்கோம்.
ஸோ இப்போ இதை வந்து ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ இது என்ன பண்ணணும்னா, இப்போ இப்படி திருப்பி போட்டுட்டு இதையும் கொஞ்சம் தூரம் ஜாயின் பண்ணி விட்டுறணும். இந்த மேலே ஜாயின் இருக்குல்ல, கொஞ்சம் வந்து ரிவர்ஸில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் இழுத்து விட்டுக்கிறேன். ஸோ பேண்ட் வந்து தச்சாச்சு. அடியில் ரிவர்ஸில் கூட நீங்கள் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் தூரம் தானேன்னு சொல்லிட்டு இப்படியே இந்த சைட்லேயே கொஞ்சம் உள்ளேருந்து துணி எடுத்துகிட்டு பண்ணிட்டுருக்கேன். மேலேருந்து கொஞ்சம் முன்னாடி தையல்லேருந்து போட்டிங்கன்னா லாக் ஸ்டிச் மாதிரி வந்துடும். இல்லை லாக் ஸ்டிச் போட்டு கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இதில் கூட ஒரு டைம் வந்து லாக் ஸ்டிச் மாதிரி போட்டுக்கோங்க. எதுக்காக இந்த லாக் ஸ்டிச் போடுறோன்னா தையல் பிரியாமல் இருக்கணும், அதுக்காக தான். ஸோ இப்போ வந்து இதே மாதிரி சைடில் எவ்வளோ தூரம் பிரித்து விட்டோமோ அதெல்லாம் மடித்து இந்த மாதிரி தைச்சி விட்டாச்சு. இப்போ இங்கே வந்து ஒரு கரெக்டாக ஈவனாக கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு இப்போ எக்ஸ்ட்ராவாக நீட்டிகிட்டு இருக்குல்ல, ஸோ அதை லைட்டாக நம்ம ட்ரிம் பண்ணிவிட்டு அவ்வளோதான். ஒரே மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். ட்ரிம் பண்ணிவிட்டு இது வந்து ஓவர்லாக் போட்ட வேண்டியதான். அவ்வளோதான், ஃபினிஷிங் முடிஞ்சிடுச்சு. ஓவர்லாக் பதிலாக நம்ம ஜிக்ஸாக் கூட போட்டுக்கலாம். இந்த எண்டு வரைக்கும் ஜிக்ஸாக் போட்டுக்கலாம். ஸோ தட் ஓவர்லாக் போட்ட ஃபினிஷ் நமக்கு கிடச்சிடும். துணியும் நூலும் வந்து பிரியாது இந்த சைடு. இப்போ வந்து நீட்டாக நம்ம வந்து தச்சு எடுத்துட்டோம். எக்ஸ்ட்ரா நூலெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒன் சைட் காமிக்கிறேன் பாருங்கள். அவன் எப்படி ஸ்டிச் பண்ணியிருந்தான். ஸோ அதே மாதிரி நம்ம வந்து வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. ஓகேங்களா? ஸோ பேக் சைடும் அதே மாதிரி வந்துருக்கு பாருங்கள். ஸோ அதனால் இப்போ இது எப்படி ஸ்டிச் பண்ணோமோ அதே மாதிரி தான் இந்த சைடும் நம்ம ஸ்டிச் பண்ணோம். ஒரு சைடு வந்து பிரித்து விட்டுட்டு, இல்லை இந்த சைடாவது பிரித்து விட்டுட்டு நாம் அப்படியே மடித்து அதே மாதிரி தைச்சி ஒரே மாதிரி கொண்டு வரணும். கொஞ்சம் முன்ன பின்னன்னு தைக்கக்கூடாது. ஸோ இதுக்கு எப்படி மடிச்சிங்களோ அதே அளவு இங்கேயும் மடித்து நம்ம தைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். அப்போ நம்ம ஹைட் வந்து அட்ஜஸ்ட் ஆகிருக்கும். ஸோ நான் இன்னொரு பேண்ட்டு காலும் வந்து தைச்சி முடிச்சிட்டேங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டும் வச்சு பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி லைனில் ஒரே இடத்துல வந்து முடிச்சிருக்கணும், ஃபினிஷ் ஆகிருக்கணும் ரெண்டு காலோட பேண்ட் எண்டும். ஸோ இது மாதிரி கரெக்டாக வந்து நீங்கள் வந்து அளவு பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா ஹைட் கட் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த எவ்வளோ மடிக்கணுமோ ரெண்டு சைடும் மடித்து தைச்சிங்கன்னா சூப்பராக நம்மளோட ஹைட்டு வந்து பேண்ட்டோட ஹைட் வந்து அட்ஜஸ்ட் ஆகி நம்மளுக்கு சூப்பராக வந்து ஃபிட் ஆகிருக்கும். ஸோ சூப்பராக எனக்கு வந்து ஃபிட் ஆகிடுச்சுங்க. நம்ம வந்து இது மாதிரி ஆன்லைனில் வாங்கும்போது உங்களுக்கு இது மாதிரி சைஸ் எக்ஸ்ட்ராவாக இருந்ததுன்னா கூட நீங்கள் இது மாதிரி வீட்லேயே வந்து சூப்பராக வந்து ஆல்டர் பண்ணிக்கலாம். இது வந்து பிகினர்ஸ்க்கும் புரிகிற மாதிரி தான் நான் வந்து இந்த வீடியோ சொல்லியிருக்கேன். ஸோ இதுக்காக நீங்கள் இன்னொருத்தவங்ககிட்ட போய் ஆல்டரேஷன் கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரா சார்ஜ் கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை. நீங்களே பேசிக்காக ஒரு சிவிங் மிஷின் வாங்கி கூட இதை வந்து செஞ்சு எடுத்துடலாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா வெளியில் யூஎஸ்லலாம் பார்த்திங்கன்னா ஆல்ட்ரேஷனுக்கு எக்கச்சக்கமாக காசு வாங்குவாங்க. ஸோ வந்து இது மாதிரி நீங்கள் ஈஸியாக தைக்க தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களோட ட்ரெஸ்ஸை நீங்களே வந்து ஆல்டர் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.